ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கான்ஃபிடென்ஸை அதிகரிப்பது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலுக்கான க்ரோத்தை அடையிறதுக்கு பல பேர்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை வரலாம். அந்த டைமில் உங்களை எப்படி போல்டான பர்சனாக கான்ஃபிடென்ட்டான பர்சனாக காட்டலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேஜரான விஷயம் ஐ கான்டாக்ட். ஒருத்தரோட ஐ கான்டாக்டை வச்சு அவங்க எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிட முடியும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம கேரக்டரை இண்டிகேட் பண்ணி ஈஸியாக நம்மளை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒன்றா இந்த ஐ கான்டாக்ட் இருக்குது. உங்கள் கரியர்லேயே ஆகட்டும், உங்கள் பர்சனல் லைஃப்லேயே ஆகட்டும், நீங்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி நிற்க முடியும். உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய பர்சனுக்கு உங்கள் முகம் நல்லா அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக கன்வே ஆகும். அதே மாதிரி ஐ கான்டாக்ட் இல்லாமல் பேசுகிறவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ஸ்டெடியாக இல்லைன்னு சொல்லப்படுது. சில பேர் ஃபோனில் பேசும்போது நல்லா பேசுவாங்க, ஆனால் நேரில் பார்த்து பேசும்போது கண்ணையே பார்க்காம வேற எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஷைனஸ்னோ ஐ கான்டாக்ட் ஆங்ஸைட்டின்னு சொல்லப்படுது. இதை கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்கிறவங்களுக்கான பிஹேவியர்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கலாம், ஈவன் கோல்டு மெடலிஸ்டாக கூட இருக்கலாம். ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி ஐ கான்டாக்ட் வச்சு பேச முடியலன்னா அவங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. இதனாலேயே இன்டர்வியூஸில் நிறைய பேர் இன்டெலிஜென்ட்டாகவே நல்ல ஸ்கில் செட் இருந்தாலுமே பிளேஸ் ஆகிறது இல்லை. அடுத்த முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர். இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. ஒரு 10 பேர் நிற்கிற இடத்துல முன்னாடி போய் நிற்க கூட கூச்சப்படுவாங்க. ஒரு 5-6 பேர் இருக்கிற இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணி பேசக்கூட பயப்படுவாங்க. இதை இன்னும் டீப்பாக சொல்லணும்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சி போவாங்க. அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் உடனே அங்கே போக வேண்டாம்னு அவங்க டெசிஷனை மாற்றிப்பாங்க. இதை ஸ்கூல் அல்லது காலேஜ் டேஸில் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்க முடியும். இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தூரத்தில் வரதை பார்த்துட்டாலே இவங்க வேறு திசையில் போயிடுவாங்க. நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறது மூலிமா இந்த டிஸார்டரை ஈஸியாக சரி பண்ணிடலாம். மூன்றாவது விஷயம் சேஞ்ச் யுவர் பிஹேவியர். பெரும்பாலான மக்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அவங்க வளர்ந்த விதம் காரணமாக இருக்கலாம். நல்லா படித்து நிறைய ஊர்களுக்கு சுற்றி நிறைய பேர் கூட கான்டாக்ட் வச்சுருக்கவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஐ கான்டாக்ட் ஆன்சைட்டியோ சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டரோ இருக்காது. அவங்க ஈஸியாக பேசி பழகி மக்கள் கூட சோஷியலைஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்கெல்லாம் பேசிக்காகவே போல்டாகவும் தைரியமாகவும் இருப்பாங்க. அதே ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு வெளி உலகமே காட்டாமல் வளர்த்தா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படலாம். பொதுவாக எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியலனாலோ இல்லை நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலோ நம்ம ரொம்ப ரிசர்வ்டு பர்சனாக இருந்தாலோ அல்லது ரொம்ப இன்ட்ரவர்ட் பர்சனாக இருந்தாலோ, அதாவது ஈஸியாக யாரு கூடயும் பேசிடாமல் ஒதுங்கி போகக்கூடிய கேரக்டராக இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். இதை சரி செய்ய முதல்ல ஃப்ரீயாக பேசுங்க. உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. இதிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப், இது ரொம்ப முக்கியமானது, பில்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்கள் மீது நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருப்பது தான். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு லாஜிக்கலாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கான்ஃபிடென்ஸ் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். அந்த முன்னேற்றம் இன்னும் உங்களுக்கு அதிகமான கான்ஃபிடென்ஸை தரும். அப்படி நம்ம லாஜிக்கலாக இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக இருந்தோன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, அதனால் நம்ம கீழே விழுற ஆழம் அதிகமாக இருக்கும், அதனால் நமக்கு கிடைக்கிற வலி அதிகமாக இருக்கும். அதனால் ரியலிஸ்டிக்காகவும் லாஜிக்கலாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில். நம்ம இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது ரொம்ப சிம்பிள். நோயிங் வாட் யூ நோ, நோயிங் வாட் யூ டோன்ட் நோ. நோயிங் வாட் யூ நோன்றது உங்களுக்கு எந்தெந்த விஷயம் தெரியுன்றதுல தெளிவாக இருக்கிறது. அதாவது வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டால் தெரியும், ஓட்டியிருக்கேன். எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டால் எழுத படிக்க தெரியும்னு கான்ஃபிடென்ஸாக சொல்வீங்க. வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஈடுபடுறதும் அந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக ஈடுபடுறதும் தான் வாழ்க்கையில் நம்மளை முன்னோக்கி நகர்த்தும். அடுத்தது நோயிங் வாட் யூ டோன்ட் நோ. எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுன்ற விஷயத்தில் கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியாதுன்றதுலேயும் தெளிவாக இருக்கணும். இதில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.
அதாவது நமக்கு தெரியாதுன்ற விஷயத்த தெரியாதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதை முதல்ல நம்ம விட்டுறணும். நமக்கு என்ன தெரியாதோ அதை தெரியாதுன்னு போல்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் வராது. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான கான்ஃபிடென்ஸை உயர்த்தும். ஸோ உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதோ அந்த விஷயத்துக்கு மட்டும் உங்களை சுருக்கிக்கிறது உங்கள் கான்ஃபிடென்ஸை பெரும் அளவில் உயர்த்தும். அடுத்தது, உங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு தைரியத்தை வர வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்த நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறத அசிங்கமாக கருதுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் பற்றி எல்லாமே தெரிஞ்ச மனுஷன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுன்றதுல தெளிவாக இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.